திரிபுவாதம் செய்கிற சதி அரசியலை சங் பரிவார் கும்பல் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறது. இது அவர்கள் நீண்ட காலமாக செய்து வருகிற ஒரு பகீரத முயற்சியாகும். பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைத்துவிட்டால் திராவிட அரசியலின் வேரை வெட்டி வீழ்த்த முடியும் என்று சங் பரிவார் கும்பல் நம்புகிறது. பெரியார் காலத்திலிருந்தே இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வப்போது தமிழ் சமூகத்திலிருந்தே அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களே தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை. பெரியார் பேசும் அரசியல் பெரியாருக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வேரூன்றியது என்பதை சங்க பரிவாரம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பண்டிதர் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன் போன்றோர் காலத்திலிருந்தே ஆரியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் வெகுவாக வலுவாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார். அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முயற்சி சதி முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலிலும் அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது. ஆண்ட கட்சி, வலுவான எதிர்க்கட்சி அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கியதற்கு சங் பரிவார்களின் எல்லோரும் கூட்டு சேர்ந்து திமுகவை எதிர்த்து நிற்கிற அரசியல் கட்சியா என்று விவாதத்தை நகர்த்தினார்கள். ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் செய்த மறைமுக கூட்டணி அம்பலப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் மூக்குடைப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த அதிமுக வாக்காளர்களும் கூட அந்த அரசியலுக்கு எதிராக நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவுகளில் இருந்து தெரிய வருகிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஈரோடு தொகுதி மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்பது இதில் உறுதியாகிறது. ஆகவே பெரியார் அரசியலை இந்த மண்ணில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாது. அது சமூக நீதி அரசியல், அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல், அது பண்டிதர் அயோத்திதாசரின் அரசியல். ஆரியத்திற்கு சங் பரிவார்களின் கருத்தியலுக்கு நேர் எதிரான அரசியல் என்பதை பாஜக சங் பரிவார் சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.